பிதாவே, தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலால் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஞானத்தை தர்றேன், கேளுங்க, குறைவில்லாம நிறைவா தர்றேன், கடிந்து கொள்ளவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. என்ன கண்டிஷன்? அந்த வசனத்தை வாசிங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்டா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்னங்க சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும்? இங்க சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு பதிலை கொடுக்க போறாரு. உங்க பிரச்சனைக்கு தீர்வு, உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான வழி ஆகிய ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அதை கொடுத்த பிறகு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடியே, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு நம்ம சொல்லிட்டோம்னா கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், நம்ம செய்ய வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அவருடைய போதனை, அவருடைய வழிகாட்டுதல், ஆலோசனை நமக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. அப்படின்னா நம்ம வழக்கமாக சொல்கிற கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையாகிய விசுவாசத்தை சொல்லலை. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிவேன்னு நம்மளை அர்ப்பணிப்பு இருக்க பாருங்க, அதைத்தான் கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தர் நம்ம இடத்துல செய்யும்படியாய் நம்ம இடத்துல சொல்லுகிற எல்லா காரியமும் நல்லதை தான் ஆண்டவர் சொல்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமா. அங்க சவுல் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னா அப்படி அர்த்தம் என்ன? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இந்த ஆண்டவர் நமக்கு சொல்ற ஆலோசனையை எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு அப்படியே நம்ம செய்வோமானா நம்ம வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதமாக இருக்கும், மேன்மையும் நன்மையும் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது ஆண்டவர் எப்படின்னா நம்மகிட்ட ஒரு முன்னுக்கூட்டியே ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிறார். அக்ரிமெண்ட் என்னென்ன எழுதாம நான் என்ன எழுதினாலும் செய்வேன், கீழ்ப்படிவேன், நீ சொல்றியா, எங்கே ஒரு சைனை போடு, அப்புறம் நீ கேட்குறத நான் உனக்கு தாரேன். நம்ம சைனை போட்டு ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? செய்வேன். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய அனுபவத்தை எப்படியாக சொன்னார். அவர் ஒரு சபையின் போதகர், நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது அவருக்கு சரீர பலவீனம், அல்சர்னா தெரியும்ல, குடல் புண். என்ன அதாவது சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், சாப்பிடாட்டாலும் வயிறு வலிக்கும், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும். அவருக்கு ஒரே பிரச்சனை. இதில் என்னென்னா, காரம் சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும், காரத்தை குறையா சாப்பிட்டாலும். ஆமாம், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். பல ட்ரீட்மெண்ட்கள்லாம் போயிருக்கிறாரு. பல டாக்டர்கள் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் உண்டோ எல்லார்ட்டையும் போயாச்சு. எல்லாரும் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் சகலத்தையும் சாப்பிட்டாச்சு. இவருக்கு சுகமே ஆகலை. பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப மன நொந்தவராய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன தான் செய்ய? இந்த வியாதி மாற, இந்த பலவீனம் நீங்க, எனக்கு என்ன செய்யணும் வழியே தெரில. பாருங்க, நம்மளும் இதே மாதிரி தான் ஊரில் இருக்கிற எல்லா வழியையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு உடனே தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? அவரும் அப்படி தான் கேட்குறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய? எனக்கு என்ன செய்யறதுனே வழியே தெரில. அப்போ ஆண்டவர் அவரோட பேச ஆரம்பிச்சாராம். மகனே, என்ன செய்யணும்னு சொன்னா நீ செய்வியா? அவர் சொன்னாராம், கண்டிப்பாக செய்வேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நான் உம்முடைய ஊழியக்காரன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படியா? சரி. ஆண்டவர் பேசினார். என்ன சொன்னார்னா, நீ 1 நம்பர் பகையா பகைக்கிற,
உன் சபை மூப்பர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒப்புரவாக அப்படின்னாரா. இதனுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இவருடைய சபையில் மூப்பர் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்தவர். பாஸ்டரோட மட்டும் ஒத்தே போக மாட்டார். பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாறாக நினைச்சுவார், சொல்லுவார். ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணும், சாயங்காலம் எங்கேயாவது ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போவோம் அப்படின்னா, பாஸ்டர் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு வேண்டாம் அப்படின்பாரு. நம்ம ஊரில் ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னார்னா, பாஸ்டர் ரொம்ப பொருளாதார கஷ்டமாக இருக்குது, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, இப்போதைக்கு வேண்டாம். நம்ம சபையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும், அதுக்கு ஏதாவது. பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டையாக எதிர்மறையாக தடுப்பாக நிற்கிறவர் இந்த மூப்பர். இந்த பாஸ்டரால் அவரை எதிர்த்தும் செயல்பட முடியல, அவரை அனுசரித்தும் போக முடியல. அதனால் இந்த பாஸ்டருக்கு மிகுந்த மன வருத்தம் ஒரே நபர் மேலே தான், மூப்பர் மேலே தான். அவருக்கு இருக்கிற ஒரே எதிரி, சாத்தானை விட மிக முக்கியமான எதிரி மூப்பர் தான். அப்படி இருக்க நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், நீ அந்த மூப்பர்கிட்ட போய் என்ன செய்ய, ஒப்புரவாகு, சமாதானமாகு. இவர் இப்போ சொன்னாராம், ஆண்டவரே அந்த ஒன்றை தவிர வேற நீங்கள் எதை சொன்னாலும் கேட்குறேன். என் வாழ்க்கையிலே செய்கிறது கஷ்டமான மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த ஒன்று தான். பாருங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப விவரமானவர். நம்மளை எந்த பாயிண்டில் பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கே கையை வச்சா இவன் அடங்குவான்னு ஆண்டவருக்கு தெரியும். எந்த பாயிண்டில் பிடிச்சா இவன் வாழ்க்கை மாறுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாரு. இவர் தான் முதல்ல வாக்கு கொடுத்துட்டார்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு. அதனால் வேறு வழி இல்லாமல், சரி ஆண்டவரே செய்கிறேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மூப்பர் வீட்டுக்கு போனார். அவரை பார்த்து பேசி அவரிடத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டார். உங்கள் மேலே நான் ரொம்ப மனக்குறையில் இருந்தேன், வருத்தத்தில் இருந்தேன், நடந்த சில சம்பவங்களை சொல்லி இதனால் நான் அப்படி இருந்தேன். ஆண்டவர் என்கிட்ட எல்லாம் பேசிட்டார், ஆண்டவர் என்னைய வழி நடத்திட்டார், ஒப்புரவாக சொல்லிட்டார். அதனால நம்ம இனிமேல் ஐக்கியமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம்னு சொன்ன உடனே அந்த மூப்பரும், ஆமாம் பாஸ்டர் நானும் ரொம்ப உணர்ந்துட்டேன், இனிமே நான் உங்களுக்கு அப்படி எதிர்மறையாக எதுவுமே இருக்க மாட்டேன், பேச மாட்டேன், நடக்க மாட்டேன். நம்ம எல்லாம் ஒரு மனமாக இருந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம், அல்லேலூயா. எல்லாம் பேசிட்டு வந்தாச்சு. ஆச்சரியம் என்னன்னா, அன்றைக்கே அந்த போதகருடைய அல்சர் சுகமாகிவிட்டது. எத்தனையோ மாத்திரையில் மருந்தில் பல பல காரியத்தில் சுகமாகாத அந்த பலவீனம், அந்த வியாதி அன்றைக்கு அவர் சுகமாயிருச்சு. அதைத்தான் வசனத்தில் சொன்னேன், கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறது அவரிடத்துல கேளுங்க. அவர் கேட்டாரு, கர்த்தர் சொன்னதை செயல்படுத்தினாரு, அவருக்கு சுகம் உண்டாயிருச்சு. இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது சர்ச்சுக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், மூப்பர் நம்ம பக்கம் நிற்கிறார். அடுத்த ஒரு ஊழிய காரியத்தை அறிவிச்சார். மூப்பர் வழக்கம் போல முட்டுக்கட்டை போட்டார். அப்போ புரிஞ்சுக்கிட்டார், இவர் மாறவே இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தில் இவருக்கு சந்தோஷம், அவர் மாறாட்டா பரவாயில்ல, நான் மாறி இருக்கிறேன், என் வியாதி மாறி இருக்கு, கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த 2-3 வாரங்கள் தான் கடந்துச்சு. ஒரு நாள் இந்த மூப்பை, பாஸ்டர் உங்களை பார்க்க வரேன்ட்டு வந்தார். வந்தவர் சொன்னார், பாஸ்டர் என் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க, நான் வேற ஊருக்கு போவேன் இருக்கு, இப்போ தான் உங்களோட ஒப்புரவாகி நல்லானே, உடனே உங்களை விட்டு போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாராம். இவரும், ஆமாப்பா பிரதர், உங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள, நன்றி ஆண்டவரே. அவருக்கு நடந்தது 2 நன்மை. அவருடைய உள்ளத்தின் கசப்பு மாறிச்சு, அவருக்கு சுகமும் கிடைச்சிச்சு. ஆனால் இவர் கர்த்தரை நம்பி எந்த காரியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாரோ அந்த காரியமும் மாறிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை கேட்டா ஞானத்தை தர்றேன். என்ன ஞானம்? வாழ்க்கைக்கு தேவையான ஞானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானம்னால ஏதோ புஸ்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் ஞானம் நினச்சிக்கிறாங்க. இல்லை, வாழ்க்கையின் ஞானம், வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானம், வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான ஞானம், வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவதற்கான ஞானம். பாருங்க, நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுறது ஆண்டவருக்கு ரொம்ப லேசு. ஆனால் ஆண்டவர் மாற்ற மாட்டேங்கிறார். ஏன் தெரியுமா? சூழ்நிலைகளை மாற்றுவது அவருடைய விருப்பம் அல்ல, அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அந்த அல்சரை குணமாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப லேசு, 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் இந்த ஊழியக்காரனை மாற்ற விரும்பின ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தினார். அந்த சூழ்நிலையை கொண்டு இந்த மனதிலே கசப்போடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்த தேவ மனிதனை கர்த்தர் மாற்றி அவரை சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்லிக்கார்ல, பலிபீடத்தினத்தில் உன் காணிக்கையை
செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்றால் முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வந்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் விரும்புகிறார். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில், குழப்பத்தின் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் எப்படிங்க ஜெயிக்கிறது? 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோம். யோசபாத் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த யோசபாத் ராஜா, யூதா தேசத்து ராஜா, அவருக்கு ஒரு நெருக்கடி, ஆபத்து, பிரச்சனை வந்திருக்குது. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த யூதா தேசம் சின்ன தேசம். இந்த தேசத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்குக்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இவருக்கு பயங்கர நெருக்கடியில், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் எப்படி அதிலிருந்து விடுதலை பெற்றார்? அந்த 12ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆமென். இதைத்தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆண்டவரிடத்தில் கேளுங்க அப்படின்னு சொன்னனே, முதல்ல என்ன சொல்லுங்க? நம்முடைய உண்மையின் நிலையை அவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நான் ஒரு ஆபத்திலே, பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறேன். இதுலேருந்து விடுதலை பெற எனக்கு வழி தெரியவில்லை. சில சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்னு. ஆண்டவர்கிட்ட அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நம்முடைய உண்மை நிலையை, நம்முடைய உண்மை காரியத்தை ஓப்பனாக மனந்திருந்து சொல்லலாம். ஆண்டவரே, நான் ஆபத்தில் இருக்கிறேன், சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, யாரெல்லாம் அப்படி தேவ சமூகத்தில் மனந்திறந்து சொன்னாங்களோ எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் பைபிளில் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டுடைய பாதத்திலே அழுது தன்னுடைய பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கிறார். இருதயத்தை ஊற்றி விட்டால்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானா ஆலயத்திலும் கூட பாருங்கள், சில பேர் ஆலயத்தில் வந்துட்டும் அப்படியே கை கட்டிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பிரயோஜனமே இல்லை. ஆலயத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம், தேவாதி தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழியையும் அவர் தான் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நம்முடைய உண்மை நிலையை ஒத்துக்கொள்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன், ஆமா மீதியும் சொல்லிடலாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அங்க சொல்றோம், ஆண்டவரே நான் குறைவில் இருக்கிறேன், தேவையில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அடுத்து சொல்றார் பாருங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. இந்த சூழ்நிலை உணர்ந்திருக்கீங்களா? என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன், தீர்வுனே எனக்கு தெரியல. நான் சொன்ன அந்த போதகரை போல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன், எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டேன், தீர்வு வரமாட்டேங்கி, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அடுத்துதான் அவர் சொல்றாரு பாருங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதை நம்ம சொன்னோம்னா உடனே கர்த்தர் நம்முடைய பதிலை சொல்லுகிறாரு, நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறார், நீங்கள் தரித்து நின்று. அப்படின்னா நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய உண்மையான தேவையை சொல்லி, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே, ஞானமாகி ஆசீர்வாதத்தை தாருங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கான ஞானமாகி ஆசீர்வாதத்தை தாரும்னு சொல்லி கேட்டுட்டோன்னா கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த, கரங்களை தட்டி பாடலாமா? தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. 2 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். முதல்ல சொன்னேன் ஆட்டிடியூட் சேஞ்ச், நம்முடைய மனநிலையில் மாற்றம். 2வது சொன்னேன் ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்க. அதுதான் ஞானத்தை கேளுங்க.
மூன்றாவது ஒரு காரியத்தை குறிப்பை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசிக்க வேண்டியது ஒரு காரியம், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் காட். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தேவனை குறித்ததான நம்முடைய பார்வை சரியானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனை குறித்ததான நம்முடைய பார்வை சரியானதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுவான். ஒரு பொருள் காட்சி ஒன்று நடந்துச்சான், கண்காட்சி அண்டு விற்பனை. அப்பப்போ நடக்கும்ல கண்காட்சியும் விற்பனையும். அது மாதிரியான ஒரு கண்காட்சியும் விற்பனையும் சாத்தான் நடத்தி இருக்கிறான். அந்த கண்காட்சி விற்பனைக்கு வந்தது எல்லாமே குட்டி சாத்தான்கள். நடத்தினது பெரிய சாத்தான், வந்ததெல்லாம் குட்டி சாத்தான்கள். அந்த கண்காட்சி விற்பனையில் பல பல பொருட்களை விளம்பரப்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த பெரிய சாத்தான். அதில் என்னென்னா இச்சைகள், பாவங்கள், என பெருமை, பல பல காரியங்கள், சண்டை, கொலை, எல்லா விதமான பாவங்களையும் வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறானா. ஆனால் ஏன்னா குட்டி பிசாசுகளுக்கு அங்கே கண்காட்சி வச்சிருக்கிறான். இந்த டூலை பயன்படுத்தினீங்கன்னா இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சாத்தானுடைய ஆயுதங்களுக்கும் விலை நிர்ணயித்து வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது திறக்கப்படாத பெட்டி ஒன்று இருக்குதான். அந்த பெட்டிக்கிட்ட வந்து எல்லா குட்டி பிசாசுகளும் ஆச்சரியமாக பார்த்தா அந்த பெட்டிக்கு முன்னாடி மட்டும் பெரிய விலை போட்டிருக்குது. மற்றதெல்லாம் 500, 1000, 2000 போட்டால் அதுக்கு மட்டும் 1,00,000 ரூபான்னு விலை போட்டிருக்குது. உடனே எல்லா குட்டி பிசாசுகளுக்கும் ரொம்ப ஆச்சரியமா, அப்படி என்னதான் இதில் இருக்குது? தலைமை பிசாசுக்கு கேட்டால் எல்லாரும் வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு எல்லாரும் வந்த உடனே அந்த பெட்டியை திறந்து காமிச்சிருக்கான் பிசாசு. அதுக்குள்ளே இருந்த சாத்தானுடைய ஆயுதம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதுக்குரிய விளக்கத்தை சொல்லிடுறேன். இந்த தலைமை பிசாசு சொன்னானா, இந்த டூல் தான் இருக்கிறதுல வெரி 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 பெஸ்ட்டு. மற்ற இருக்கிற அத்தனை டூல் இருக்குல்ல, எல்லா கொலை, விபச்சாரம், பாவம், மற்ற எல்லா விதமான பாவத்திலையும் விழாத ஆள் இருப்பான் பாருங்க, அப்படிப்பட்ட ஆளை விழ வைக்கிறதுக்கு தான் இந்த டூலை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா. அது என்ன டூல் ஐயா சொல்லுங்க அப்படின்னு தலைமை பிசாஸ்ட கேட்டா அவன் திறந்து ஓப்பன் பண்ணி காமிச்சான். அதுக்கு பேரு சோர்வு. சில பரிசுத்தவான்கள், சில தேவ மனிதர்கள் பாவத்தில் விழமாட்டாங்க. அந்த 3G சொல்லுவாங்கல்ல, ஏன்னா கோல்டு, க்ளோரி, கேர்ளு, இந்த 3லையும் விழாத ஆள் இருப்பாங்க பாருங்க, பரிசுத்தவான்கள் தான், தேவ மனிதர்கள் தான். அவங்கள வீழ்த்துறதுக்காகவே சாத்தான் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஒரு காரியம் என்னன்னா சோர்வு. பைபிளில் நம்ம பார்க்குறோம்ல, எலியா தீர்க்கதரிசிய அழகா சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? சோர்வு. பல ஊழியர்கள், பல பரிசுத்தவான்கள், பல விசுவாசிகள் பலரையும் கவிழ்க்கிறதுக்கு சாத்தான் வச்சிருக்கிற மகா முக்கியமான ஒரு ஆயுதம் சோர்வு. டாக்டர் பில்லி கிரகாம் பெரிய தேவ மனுஷன், அவர் இப்படியாக சொல்றாரு, ஒரு பாவியை தேவன் பயன்படுத்த முடியாதது போல சோர்ந்து போன ஒரு மனிதனையும் தேவனால் பயன்படுத்த முடியாது. அப்ப பாவத்தில் ஒரு மனுஷன் விழுந்து போறதும் சோர்வில் விழுந்து போறதும் ரெண்டும் ஒன்று தான். எந்த பாவத்திலையும் விழாத மனிதன் இந்த சோர்வில் விழுந்துடுறான். நான் சொன்னனே, இந்த நெருக்கடி, உபத்திரவம், பாடு, துன்பம் வரும்போது சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு இப்படி அனுமதிச்சிட்டாரே, நான் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக ஓடுனேன், உழைச்சேன், பிரயாசப்பட்டேன், தீவிரமாக நின்னேன். எலியா அதான் சொல்கிறாரு, நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் என்னைய கைவிட்டீங்களே என்ற தொனியில் அவர் அங்கே பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பைபிளில் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா யோபு என்ற தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் அவர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் அவர் மனைவி சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போன உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன? தேவனை தூஷித்து. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அது எதுக்குங்க தேவனை தூஷிச்சுட்டு விடணும்? நீ சும்மா விட்டுட்டு போயிட வேண்டியதானே, சும்மா ஜீவனை விட்டுட்டு போயிட வேண்டியதானே. சோர்வினுடைய வெளிப்பாடு எதை பேச வைக்குது பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னைக்கும் கூட ஆண்டவரை மறந்த மறுதலித்த சிலர் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, சோர்ந்து போனவர்கள் இருக்கிறாங்க. இந்த சோர்வு ஒரு பெரிய சாத்தானின் தந்திரம். இந்த சோர்வை ஜெயிக்கலனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே நஷ்டப்பட்டு போய்விடும். இந்த சோர்வை ஜெயிக்கலனா நம்முடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களும் பிரயோஜனம் இல்லாததா போயிடும். ஒரு விசுவாசியினுடைய குடும்பத்தில் அவனுடைய மகன் ஆலயத்துக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் பார்த்து அவனை பார்த்து பேசுங்க பாஸ்டர், ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள். நான் அவனை போய் சந்தித்து வேறொரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிறவர் அப்படி ஒரு சோர்வில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சொன்னதுனால
நான் போய் பார்த்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல போனேன். அப்போ அந்த தம்பி சொன்னது இதே காரணம் தான். என்னன்னா, அவருடைய தகப்பனார் கொஞ்ச நாளைக்கு முன்பாக வியாதிப்பட்டிருந்தார். கொரோனா காலத்தில் கொரோனா வந்துருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் என் தங்கச்சியும் அவ்வளவு ஜெபம் பண்ணோம், விடாப்படியா ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எனக்கு 100% விசுவாசம் உறுதி இருந்துச்சு. என்னது? கர்த்தர் எப்படி ஆகில எங்கள் அப்பாவை சுகமாக்கிடுவார். நாளுக்கு நாள் நல்லாக்கிட்டு தான் வந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு இறந்துட்டார். ஏன் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்கல? ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நன்மையை செய்யலை? யார் யாரோ பாவி அநியாயக்காரன்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறான். எங்கள் அப்பா ஏன் மறிக்கணும்? எங்கள் அப்பா இருந்தது எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும், எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் கஷ்டப்படுறோம். ஏன் தேவன் இதை அனுமதிச்சார்? சோர்வு. அவர் வாழ்க்கையில் வந்த சோர்வு அவரை கர்த்தரை விட்டு தூரமாய் விலக வச்சிருச்சு. நானும் அவருக்கு பல பல ஆலோசனைகள் சொன்னேன். நான் சொன்னேன், உங்களுக்கு நானே எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் மறிச்சார். எதிர்பாராத மரணம் தான், திடீர் மரணம் தான். இருந்திருந்தா எவ்வளோ எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும், நன்மையாக இருந்திருக்கும். நானும் அதுக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை தேற்றி திடப்படுத்தி பேசின எல்லா வார்த்தைகளையும் சொன்னேன். சரி சரின்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் முழுவதுமாக மனம் மாறின மாதிரி தெரியலை. இந்த சோர்வுக்கு இடம் கொடுத்தவர்களை திரும்ப உயிர்ப்பித்து கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்குது. அப்போ தேவனை குறித்ததான நம்முடைய பார்வை, பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் காட், இந்த சோர்வின் வேலையில், உபத்திரவத்தின் வேலையில், துன்பத்தின் வேலையில் நம்ம எப்படி இருக்க வேண்டியிருக்குது? இந்த சோர்வுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்தையே நஷ்டமாக்கி விட்டுறது. இல்லை, சோர்வுகளை ஜெயிச்சு கர்த்தருக்கு மகிமையாய் ஜெயமுடன் வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தை இப்போ அடுத்த பகுதியில் வாசிக்கலாம். 9-12 வரை உள்ள பகுதியில் முதல் பகுதியை வாசிக்கலாம். 9ஆம் வசனம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆமென். தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட. என்னங்க சொல்றாரு இவரு? சரி, அதுக்கு முன்னாடி இங்க தாழ்ந்த சகோதரன் ஐஸ்வர்யவான்னு யாரை சொல்றாரு? பொருளாதாரத்திலே குறைவுபட்டிருக்கிற ஒரு மனிதனையும், ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு மனிதனையும், பொருளாதாரத்திலே செழிப்பாக இருக்கிற ஒரு மனிதனையும் குறித்து நான் ஒரு கம்பேரிசனில் சொல்றாரு. தாழ்ந்த சகோதரன், எங்கிட்ட ஐஸ்வர்யவான். இப்போ யார் தெரியுமா ஐஸ்வர்யவான்? வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான் தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிற உண்ணும் உடுக்கும் உங்களுக்கு உண்டாயிருந்தால் அது போதும்னு இருக்கிறாரு. ஜோமன்ன சொல்லும் போது அவர் சொன்னார், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எத்தனை பேருக்கு அன்றன்றுள்ள அப்பம் இருக்குது? அல்லேலூயா. நான் அன்றன்றுள்ள அப்பம் மாத பத்திரிக்கை கேட்கல, அன்றன்றுள்ள உணவு. ஆமே, இன்னைக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை விட அதிகப்படியாகவே இருக்குது. அப்படி தானா? ஆமாம். எத்தனை பேர் அன்னைக்கு மட்டும் அரிசி வாங்குறீங்க, இல்லாட்டி 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ பை வாங்குறீங்க? வாங்கும் போதே அரிசி எவ்வளோ வாங்குறாங்க? ஆமாம், 25 கிலோ பை வாங்கியிருந்தால் குறைஞ்சது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் குறைவு இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ண வேண்டியதே இல்லை. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், இல்லையா? அடுத்த மாதத்து அப்பத்துக்கு வேணால் தாருன்னு கேட்கலாம். ஏன்னா 1 மாதத்துக்கு தான் ரெடியாக இருக்குதே, இனி போதா குறைக்கு ஃப்ரிட்ஜ் வேறு இருக்குது. அல்லேலூயா. இந்த ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே உள்ள 1 மாதத்து உள்ளது உள்ளே இருக்குது. ஒருத்தர் சிரிப்பா இப்படி சொன்னார், ஃப்ரிட்ஜை திறந்தா டேட் போட்டு வச்சுருக்குதான். வெளிநாடுகளில் உள்ள முறையை சொன்னார். என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சமைச்சு, இது திங்கள், இது செவ்வாய், இது புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு 5 நாளைக்கு 6 நாளைக்கு சாப்பாடு ரெடியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குதான். இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுனால இப்போ பிச்சைக்காரங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். ஏன்னா முந்தி மிச்சம் கிடந்தால் யாருக்காவது கொடுப்பாங்க, ஒன்று பக்கத்து வீட்டு கொடுப்பாங்க, இல்லை பிச்சைக்காரர்களுக்காக என்ன செய்வாங்க. இப்போ எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு, அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் யாரை சொல்கிறாருங்க? ஒரு நேர சாப்பாட்டுக்கும் அதிகமாக இருந்தாலே ஐஸ்வர்யவான் தான் சொல்கிறாரு. என்ன காரணம்? இந்த பொதுவாக ஐஸ்வர்யவான் சொல்கிறதுடைய காரணம் என்னென்னா, சாலமோன் ஞானி இப்படியா சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவனுடைய எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்குமா. அப்படின்னா இந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேலே, பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காம
கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவளா காணப்படுவோம். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். இந்த நம்முடைய சோர்வு மாறுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றமாக நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு முன்னோக்கு பார்வை. காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய சூழ்நிலையை குறித்து, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் தேவனுடைய கண்ணோட்டத்தை, மனநிலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதில் தான் 3 காரியங்களை சொல்ல போகிறேன். நம்முடைய சூழ்நிலையை குறித்து தானே தேவனுடைய கண்ணோட்டம். ஆமென். நம்முடைய எதிர்கால குறித்து தானே தேவனுடைய கண்ணோட்டம். 3வதாக, வாட் இஸ் அவர் மோட்டிவேஷன்? இந்த காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய சூழ்நிலையை குறித்து தானே தேவனுடைய கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அது என்னங்க தேவனுடைய கண்ணோட்டம்? ஆரம்பத்தில் கூட நான் சொன்னேனே, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் முடியும். ஆனாலும் அந்த சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படியாக அவர் அனுமதிக்கிறார். ஒரு 2 அடி அகலமுள்ள 6 அடி உயரமுள்ள ஒரு கருங்கல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும்? அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இந்த கல் மட்டும் கிடைச்சா நம்ம வீட்டில் கடைசி படிக்கு கீழே என்ன செய்யலாம், போட்டுக்கிடலாம். பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரோட்டை நெருக்கி வந்துடுறதுனால இந்த கடைசி படியை கெட்டாம விட்டுருவாங்க. அதனால் ரோட்லேருந்து வரும்போது இந்த முதப்படி மட்டும் 2 அடி உயரத்துக்கு இருக்கும். அடுத்த படியெல்லாம் கரெக்டான அளவில் என்ன செய்யும், இருக்கும். முதப்படி மட்டும் ஏறவே முடியாத உயரத்தில் இருக்கும். முன்னாடி ஒரு கல்லை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சாதாரண மனிதன் ஒரு கல்லை பார்த்தா என்ன நினைப்போம்? இதை தூக்கிட்டு போனால் நம்ம வீட்டில் ஒரு ஓரத்தில் போட்டுக்கலாம், படியாக என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே கல்லை ஒரு சிற்பி பார்த்தாருன்னு வைங்களேன், என்ன நினைப்பாரு? ரொம்ப பெர்ஃபெக்ட் சைஸாக இருக்கே, இதை எடுத்துகிட்டு போய் அதை செதுக்கி உருவாக்குனா அழகான ஒரு சிற்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. நினச்சி அவர் அந்த கல்லை வாங்கிட்டு போனார்னா அடுத்த கொஞ்ச நாட்கள், ஒரு மாதம், ஒரு சின்ன உளி எடுத்து, ஒரு சின்ன சுத்தியலையும் எடுத்துக்கிட்டு அந்த கல்லை டக்கு 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 டக்குன்னு தட்டிக்கிட்டே இருப்பார். கேட்குற சத்தம் சின்னதாக தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இதை தட்ட 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 என்ன நடக்கும்னா, அந்த கல்லுலேருந்து சின்ன சின்ன பகுதிகளாக உடஞ்சி 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 விழ ஆரம்பிக்கும். அந்த மேல் பகுதியை ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் தட்டிக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒரு தலை போன்ற உருவம் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் தொடர்ச்சியாக சில மாதங்கள் இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தாருன்னா அதனுடைய விளைவு அழகான ஒரு சிற்பம் அங்கே உருவாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னேன் 2 அடிக்கு அகலமுள்ள 6 அடி உயரமுள்ள அந்த கல், அது வெறும் கல்லாக இருக்கும்போது அதனுடைய விலை மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாயாக இருக்கும். ஆனால் இந்த சிற்பி அதை செதுக்கி முடித்ததுக்கப்புறம் அந்த கல்லை கொண்டு போய் மார்க்கெட்டில் வச்சாருன்னா அதுக்கு விலை லட்சங்களுக்கும் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து தானே தேவனுடைய பார்வை. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நம்மளை செதுக்குது, நம்மளை உருவாக்குது. அப்படி உருவாக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமை. நம்மளை ஆசீர்வாதமானவர்களாக மாற்ற விரும்புகிற ஆண்டவர் நமக்குள்ள ஆழமான சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் இந்த சூழ்நிலைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய குணங்களை உருவாக்குது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுது. ஆமே. நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சுகளை மாற்றுவதற்கு தேவனாலே பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. 2வது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தானே தேவனுடைய பார்வை என்ன மாதிரி இருக்கு பாருங்களேன். வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரை உள்ள பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த காணப்படுகிற அநித்தியமானவைகள் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். காணப்படுகிற உபத்திரவங்கள் அநித்தியமானவைகள், காணப்படாத பரலோகத்தின் மேன்மைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. கொஞ்சம் வருஷங்கள் முன்பதாக ரஷ்ய தேசம் கம்யூனிஸ்ட் நாடா இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் பைபிள் வச்சிருந்தா அது மகா பெரிய தேசத்துரோக குற்றமாக நினைக்கப்பட்டுச்சு. அதுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு 3 வாலிபர்கள் அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டாங்க, இராணுவத்தால் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க செஞ்ச பெரிய குற்றம் பைபிள் வச்சிருந்தது தான். பைபிள் வச்சிருந்தாங்க, தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அவங்கள பிடிச்சு அவங்களுக்கு தண்டனையாக மரண தண்டனை அறிவிச்சாங்க. மரண தண்டனை கொடுக்க நேரம் வந்தப்ப அந்த மரண தண்டனை எப்படி கொடுக்கறது, ஒவ்வொரு நேரமும் கிரியேட்டிவாக மரண தண்டனை கொடுத்தாங்களாம். வித்தியாசமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? அந்த ரஷ்ய தேசம் வட துருவத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, பயங்கர குளிரான பகுதி.
அங்கே ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஆறுக்கு கூட்டு போய் அந்த ஆறு பயங்கர ஐஸாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் அந்த ஆற்று தண்ணியில் கழுத்தளவு தண்ணியில் இவங்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ இந்த குளிருக்கு அந்த தண்ணியெல்லாம் ஐஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இவங்களை அந்த ஐஸ் தண்ணியில் கொண்டு நிப்பாட்ட வச்ச உடனே அந்த குளிர் இவங்க உடம்பெல்லாம் ஏற ஆரம்பிக்குது. அதை குறித்து இப்படியா சொல்கிறாங்க, அதாவது ஒரு ஊசியை வச்சு குத்துனா எப்படி வலிக்கும், அதை மாதிரி உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஊசிகளை வச்சு குத்துனா எப்படி வலிக்குமோ அப்படி ஒரு கொடுமையான வலி அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த குளிர் உடம்புல ஏற ஏற அந்த ஹார்ட் பீட் குறைஞ்சிருமா, அப்படியே ஒவ்வொரு உறுப்புகளாக செயல்படாமல் போக ஆரம்பிக்குமா. அதனுடைய விளைவு பயங்கரமான கொடுமையான வேதனையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்தாங்க. இதை வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த இராணுவ அதிகாரிகள் சொன்னாங்களாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம், இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சா நீங்கள் வெளியே வரலாம், நீங்கள் உயிர் பிழைக்கலாம். இல்லை இயேசு கிறிஸ்துவ தான் நாங்கள் ஆராதிப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த குளிரில் அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே சாக போகிறீங்க, வேதனையில் துடிச்சு சாக போகிறீங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கறக்கும் ஆயத்தமாக இருக்கும். சரின்னு இவங்க சாகட்டும்னு சொல்லி அந்த இராணுவ அதிகாரிகள் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக வேதனை ஏராளமாக பெருக ஆரம்பிக்குது. இந்த 3 பேரில் ஒரு மனிதன் நம்பிக்கையை விட்டார், சோர்ந்து போனார். உடனே சொன்னார், நான் வெளியே வர்றேன், இயேசுவை மறுதலிக்கிறியா? ஆமாம் மறுதலிக்கிறேன். சரி நீ வெளியே வா. உடனே அவனுக்காக தீ மூட்டுறாங்க, எல்லா ஆயத்தம் பண்ணுறாங்க, அவனை மீண்டும் சூடாக்குவதற்கு, அவனுடைய குளிரெல்லாம் போக்குறதுக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. மற்ற 2 பேர் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க மரிக்க போகிற அந்த கடைசி நேரத்தில் திடீரென ஒரு காட்சி நடக்குது. என்னன்னா, வானத்திலிருந்து 3 கிரீடங்கள் இறங்கி வருது. இந்த மரிக்கிற 2 நபர்களுடைய தலையில் வந்து உட்காந்துச்சு. ஒரு கிரீடம் மட்டும் அப்படியே வானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்த அந்த 3வது மனிதன் இல்லை, அவன் கர்த்தரை மறுதலித்தவனாய் வெளியே போயிட்டான். இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் பார்க்குறாங்க, ஆச்சரியமாக இருக்குது. ஆகா, இவங்க சொன்னது உண்மைதான் போலையே, இந்த ஆண்டவர் வாடாத ஜீவ கிரீடத்தை கொடுப்பாருன்னு சொன்னது உண்மைதான் போலையே. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த அதிகாரிகளாக இருந்த நபர்களில் ஒரு மனுஷன், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு இந்த ஜீவ கிரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இராணுவ உடையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவன் வந்து தண்ணிக்குள்ளே நின்று கொண்டான். அடுத்த நிமிடம் அந்த கிரீடம் அவன் தலையில் உட்காந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவனும் மரித்து பரலோக ராஜ்யம் போய்விட்டான். நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான தேவனுடைய பார்வை என்ன? இக்காலத்தில் இந்த உலகத்தில் சுகமாக செல்வமாக சமாதானமாக சிறப்பாக வாழணுங்கிறது தேவனுடைய திட்டமா, இல்லைன்னா பரலோக பாக்கியத்தை எப்படியாகிலும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா அப்படின்னு பார்த்தா, தேவன் எதிர்பார்க்கிறது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் தவறாக நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் எந்த விதமான கஷ்டமும் வேதனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கொடுப்பார். அப்படி இல்லை. இந்த உலகத்திலே பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் பரலோகத்திலே எல்லாவற்றுக்குமான பலன்களை நிச்சயமாகவே நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தான் முக்கியமானதாக நினைக்கிறாரு. அதனால இந்த உலகத்தில் சில பாடுகளை அனுபவிச்சா பரவாயில்ல, சகிக்கட்டும் என்று கர்த்தர் நம்மளை அது வழியாய் போக அனுமதிக்கிறார். நிறைவாக இந்த நேரத்தில் நம்மளை உற்சாகமாய் ஓட வைக்கிறது ஏது? நம்ம எந்த நம்பிக்கையில் உற்சாகமாக ஓட ஆரம்பிக்கிறோம்? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு தான் நம்மளை உற்சாகமாய் ஓட வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறோம்? அவர் நம்மளை நேசிக்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம அவரை நேசிக்கிறோமா? நம்ம அவரை நேசித்தோம்னா எந்த பாடுகளிலும் சூழ்நிலைகளிலும் எதிர்மறையான நிலைமைகளிலும் கர்த்தரை தேடி ஓடி அவருக்கு பிரியமாய் நடப்போம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலன்ட்ட கேட்டாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா ஆண்டவரை தேடி அவரை பின்பற்றி வந்த இந்த பேதுரு இப்போ ஒரு நேரத்தில் சோர்வுக்கு இடம் கொடுத்து பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரு. கர்த்தர் அவரை தேடி வந்தவர் அவர்கிட்ட சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமான்னு சொல்றாரு. திரும்ப கேட்கிறா, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நேசிக்கிறாயாக்கும் அன்பா இருக்கிறாக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசமோ? ஒரே காரியத்தை திரும்ப கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? என்னன்னா
ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விரும்புகிறாரு. உண்மையாகவே நீ என்ன நேசிக்கிறாயா? அடுத்த ஒரு வார்த்தை கேட்கிறாய், இவர்களிலும் அதிகமாக என்ன நீ நேசிக்கிறாயா? அவர் நேசிக்கிறேன்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்படின்னா என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி நட. இந்த ஆவிக்குரிய ஜீவியம் சில வேளைகளில் கடினமாக இருந்தாலும், சில வேளைகளில் எதிர்மறையாக இருந்தாலும், கர்த்தரை பின்பற்றி உற்சாகமாய் அவரை நோக்கி ஓடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு அப்போஸ்தலன் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் பின்னோக்க மாட்டேன், பின்னோக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பாடம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம்ல, அவரை சிறைச்சேதம் பண்ணுறதுக்காக பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. அவர் கூலாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கூட பதட்டம் அடையவே இல்லை, கொஞ்சம் கூட அதை நினைச்சு வருத்தப்படவே இல்லை. அதுக்கப்புறமும் எத்தனையோ மரண போராட்டங்கள் வந்துச்சு. என்ன வந்தாலும் அவர் கர்த்தரை விட்டு விலகுவதை, கர்த்தரை மறுதலிப்பதை குறித்து ஒரு நாள் சிந்திக்கல, நினைக்கல, பின் வாங்கல. காரணம் என்னன்னா, அவர் கர்த்தர் மேல கொண்டிருந்த அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? அப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறோம் என்றா அவரை பின்பற்றி உற்சாகமாய் ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்ம கடந்து போகிற அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், ஒன்றை மட்டும் உறுதியாக பிடிச்சுக்கிடுவோம், என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அதனால ஆமென், இன்பத்திலும் துன்பத்திலும், எந்த நன்மையான காரியத்திலும் தீமையான காரியத்திலும் நான் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் ஓடுவேன், அவருடைய நாமத்தை மையப்படுத்துவேன். ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. 3 குறிப்புகளை சில சப் பாயிண்டோட சொல்லியிருக்கிறேன். முதல்ல ஆட்டிடியூட் சேஞ்ச், நம்முடைய மனநிலை மாறட்டும். ஏன் ஏன் என்ற கேள்வியை விட்டுட்டு, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இந்த கடினமான நேரத்தில் நான் என்ன செய்யணும். 2வது, ஒரு ஆசீர்வாதத்தை கேளுங்க, அதுதான் ஞானமாகிய ஆசீர்வாதத்தை கேளுங்க. 3வது, தேவனை குறித்துதான நம்முடைய பார்வை எப்பொழுதும் சரியானதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சில தீமையின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் நல்லவர். God is good all the time. All the time God is good. அவர் எப்பொழுதும் நல்லவர் தான், எப்பொழுதும் நம்ம வாழ்க்கை நன்மை செய்கிறவர் தான். ஒருவேளை நம்ம சில தீமை வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை குறித்தான சரியான பார்வை உள்ளவர்களாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த வசனத்தின் வார்த்தைகளை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் கடினமான அனுபவத்தின் வழியாய் கடந்து போகும்போது ஜனங்கள் திகைக்கிறார்களப்பா, என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேத வசனத்தின் வெளிப்பாடுகள் படியான ஆலோசனையை கொடுத்து நன்மையாய் வழிநடத்துவீரால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் என்று கேள்வி கேட்டு சோர்ந்து போகாம இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை கடந்து போறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமான மனநிலையை காத்துக்கொள்ளுங்க, பொறுமையாயிருங்க, கிறிஸ்துவ போல மாறுங்க. 2வதான காரியத்தை கேட்டு, ஆண்டவரே ஞானத்தை கேட்கட்டும், ஆண்டவரை குறித்துதான பார்வை சரியானதாகவே இருக்கட்டும்ப்பா. சோர்வுக்கு இடம் கொடுக்காம ஆமென், அழைத்த அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கொடுப்பீரா ஜெபிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.